வெல்கம் டு அவர் சின்மயா ஐஏஎஸ் அகாடமி. என்னோட நேம் வந்துட்டு விகடகவி. லாஸ்ட் 15 இயர்ஸாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா யூபிஎஸ்சி செட் வந்துட்டு ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன், செஞ்சுட்டு இருக்கேன். வந்துட்டு நம்மளுடைய சின்மயா ஐஏஎஸ் அகாடமியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம், செஞ்சுட்ருக்கோம். இப்போ நம்ம டைம் அண்ட் ஒர்க் அப்படின்ற ஒரு டாப்பிக்கோடைய வந்துட்டு யூபிஎஸ்சி சி செட் பிஒய்க்யூ கொஷின்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். Look at the question number 3. Karthi is 40% more efficient than Rajesh அப்படின்றாங்க. Karthi can do a work in another 20 days. If they work in alternate days, start with Karthi, then in how many days the work will get completed அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க, செஞ்சிருக்காங்க. இந்த எஃபிஷியன்சி இன் டர்ம்ஸ் ஆஃப் எதில் கொடுத்துருக்கான்? பர்சன்டேஜ் மோர் தென் ஆர் லெஸ் தென்ல கொடுத்துருக்கான். பர்சன்டேஜ் மோர் தென் ஆர் என்னதுங்க? லெஸ் தென் வந்துட்டு கொடுத்துருக்கான். 40% மோர் எஃபிஷியன்ட். அப்ப கார்த்தி அண்ட் என்னதுங்க? ராஜேஷ். அப்ப கார்த்தி இஸ் 40% மோர் எஃபிஷியன்ட் தன் ராஜேஷா? அப்ப ராஜேஷ் வந்து 100% இருந்தா கார்த்தி என்னவா இருப்பாரு? 140% இருப்பாரா? அப்ப ரெண்டு பேரோட எஃபிஷியன்சி ரேஷியோ என்னவா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு காமனா என்ன இருக்கு? 20 இருக்கு. அப்ப 7:5 இருக்க போதா? therefore the efficiency ratio of Karthi and Rajesh என்னவா இருக்க போகுது அப்படின்னா 7:5 அப்படின்ற. இப்ப கார்த்தி கேன் அலோன் டு a work in என்னது வந்துட்டுங்க 20 days அப்படின்ற. அப்ப கார்த்திக் மட்டும் தனியா செஞ்சார்னா அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிக்கிறாங்கன்றாங்கன்னா வந்துட்டு 20 daysல முடிக்கிறாங்க. அப்ப எஃபிஷியன்சி ரேஷியோ 7:5 இருந்ததுன்னா டைம் டேக்கன் ரேஷியோ என்னவா இருக்க போகுது? ரெசிப்ரோக்கலா? அப்ப 7:5 ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா 1/7:1 என்னது வந்துட்டுங்க 5. இதை சிம்பிளை பண்ணும்போது உங்களுக்கு அப்படியே என்ன இருக்கும்? 5:7 இருக்குமா? அப்போ 5 என்னும் போது எவ்வளவு எடுத்துக்கிட்டாருங்களா கார்த்திகோட டைம் டேக்கன்? 20 days. அப்போ 5 யூனிட்ன்றது 20 daysனா 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு 4 daysங்களா? ஏன்னா 20/5 என்னும் போது 4 days. அப்போ வந்துட்டு ராஜேஷ் அதே வேலையை சேர்த்து எவ்வளவு எடுத்துப்பாருன்னா 28 days எடுத்துப்பாரா? பிகாஸ் 7 times of 4ன்றது உங்களுக்கு என்ன இருக்கும்? 28 days இருக்கும். 28 days இருக்கும். இப்ப ரெண்டு பேரோட டைம் டேக் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், செஞ்சுட்டோம். இப்ப என்ன சொல்றாங்க? தேர் ஒர்க்கிங் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் அப்படின்றாங்க. ஸ்டார்டிங் வித் கார்த்தி அப்படின்றாங்க. அப்ப முதல்ல யார் ஆரம்பிக்கிறாங்க? கார்த்தி வந்து ஆரம்பிக்கிறார். முதல்ல யார் ஆரம்பிக்கிறாங்க? கார்த்திக் வந்துட்டு பர் டே வந்து எவ்வளவு யூனிட் முடிக்கிறாரு? 5 யூனிட் முடிக்கிறாரு. இதே வந்துட்டு ராஜேஷ் பாத்தீங்கன்னா எவ்வளவு யூனிட் முடிக்கிறாருங்க? 7 days முடிக்கிறாரு. ஆனா இங்க நம்ம என்ன பண்ணணும் வந்துட்டு we have to find out என்னது டோட்டல் ஒர்க்கா. ஸோ அக்கார்டிங் டு எல்சிஎம் மெத்தட்ல டோட்டல் ஒர்க் அப்படின்றது எல்சிஎம் ஆஃப் என்னதுங்க கிவன் டைம் டேக்னா இங்க டைம் டேக் என்ன கொடுத்துருக்காங்க? 20 and 28 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 20 and 28க்கு வந்துட்டு எல்சிஎம் எடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்துட்டு ரெண்டுத்துலயும் காமனா என்ன இருக்கு? 4 இருக்கு. அப்போ 4 போது வந்து 5 and 7 இருக்கு. இப்போ 5 and 7 and 4க்கு எல்சிஎம் எடுத்துக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குன்னா 114 கிடைக்குமா? அப்ப டோட்டல் ஒர்க் என்னன்னு கிடைச்சிருச்சுன்னா 140. இதான் என்னது டோட்டல் ஒர்க். தேர் ஒர்க்கிங் ஆல்டர்னேட் டேஸ். அதே மாதிரி ஸ்டார்டிங் வித் என்ன இருந்துடுங்க கார்த்தின்றதுனால கார்த்தி ஒரு நாளைக்கு எவ்வளவு யூனிட் முடிப்பாரு? 5 யூனிட் முடிப்பாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ராஜேஷ் எவ்வளவு யூனிட் முடிப்பாரு? பர் டேக்கு 7 யூனிட். அப்ப 5 + 7. அப்ப பர் டேக்கு வந்துட்டு கார்த்தி வந்து 5 யூனிட் முடிப்பாரு. அதே 1 டேக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ராஜேஷ் வந்து 7 யூனிட் முடிப்பாரு. அப்ப 140 யூனிட் முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துப்பாங்க நம்ம பார்க்கணும். அப்ப 140 டிவைட் பண்ண என்ன பண்ணுங்க? 12 டிவைட் பண்ணுங்க. அப்ப 12 டிவைட் பண்ணும்போது 140. இது நீங்க சிம்பிளை பண்ணக்கூடாது, கம்ப்ளீட் சைக்கிள் தான் பார்க்கணும். ஏன் அப்படின்றத சொல்றேன். தேர் ஒர்க்கிங் ஆல்டர்னேட் டேஸ் போது ஃபர்ஸ்ட் டே வந்து கார்த்தி செய்யறாரு, செகண்ட் டே யார் செய்வாங்க? ராஜேஷ் செய்வாங்க. ஒவ்வொரு நாளும் எஃபிஷியன்சி சேமானா கிடையாது. which means each day's efficiency is not equivalent, but 2 days efficiency என்னவா இருக்கும்? வந்துட்டு சேமா இருக்கும். 1 days efficiency என்ன இருக்கும்? சேமா இருக்காது. ஆனா 2 days efficiency என்ன இருக்கும்? சேமா இருக்கும். அதனால நீங்க சிம்பிளை பண்ணிட கூடாது என்கிட்ட, புரியுதுங்களா? இப்ப 140ல எத்தனை 12 இருக்குன்னு பார்க்கலாம். அப்ப இந்த 140 how many 12s are there அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டா எத்தனை டைம்ஸ் இருக்குங்க? வந்துட்டு 11 டைம்ஸ் இருக்கா? அப்ப 11 times of 12 என்ன இருக்கும்? 132 கிடைக்குங்களா? 132. பேலன்ஸ் என்ன இருக்கும்? 8 இருக்கும். அப்ப 8 என்னதுங்க? 12. சோ இந்த 11ன்றது எதை டினோட் பண்ணுதுன்னா சைக்கிளை டினோட் பண்ணுது. நம்பர் ஆஃப் சைக்கிள். நம்பர் ஆஃப் என்னதுங்க? சைக்கிள். இங்க சைக்கிள்ன்றது வந்துட்டு எத்தனை நாள் இருக்குன்னா ஒரு சைக்கிள்ன்றது 2 days அப்படின்னு அர்த்தம். 2 days. தேர் ஒர்க்கிங் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னும் போது 1 சைக்கிள்ன்றது 2 days. அதனுடைய ரீசன்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே வந்து கார்த்தி வந்து ஒர்க் பண்றாரு. ஃபர்ஸ்ட் டே யார் ஒர்க் பண்றாருங்க? கார்த்தி. செகண்ட் டே வந்து யார் ஒர்க் பண்றாங்க? ராஜேஷ் வந்து ஒர்க் பண்றாங்க. செகண்ட் டே யார் ஒர்க் பண்றாங்க? ராஜேஷ் வந்துட்டு ஒர்க் பண்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் டே கார்த்திக்குங்களா? அடுத்து என்னதுங்க? ராஜேஷ். கார்த்திங்களா? ராஜேஷ். இப்படிதானே வரணும்.
கார்த்தி அண்ட் ராஜேஷ். இப்ப கார்த்தி ஒன் டேக்கு எவ்வளவுங்க 7 யூனிட் முடிப்பாரு, இவரு 5 யூனிட். இங்க 7 யூனிட், என்னது 5, இங்க என்னதுங்க 7 அண்ட் என்னது 5. இப்போ ஒவ்வொரு நாளும் எஃபிஷியன்ட் சேமா இருக்கான்னா கிடையாது. ஆனா பட் 2 days எஃபிஷியன்சி என்னவா இருக்கு, சேமா இருக்கு. 2 days எஃபிஷியன்சி என்ன இருக்கு, சேமா இருக்கு. அதனால அந்த 2 days இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ண போறோம்னா 1 சைக்கிள் நம்ம எடுத்துப்போம். 2 days ஈக்குவல் டு என்னதுங்க 1 சைக்கிள், 1 சைக்கிள். புரியுதுங்களா? அப்ப அந்த 1 சைக்கிள்ன்றது என்னது 2 days. அப்ப அந்த 2 daysல அவங்க கம்ப்ளீட் பண்ண பார்ட் என்னன்னா 7 + 5 என்னதுங்க 12 யூனிட். என்னதுங்க 12 யூனிட் ஆஃப் த ஒர்க். அப்ப இங்க கிடைக்கக்கூடிய 11 ஆனது வந்துட்டு எதை டினோட் பண்ணுது, நம்பர் ஆஃப் சைக்கிள் தான் டினோட் பண்ணுது. அப்போ ஒரு சைக்கிள்ன்றது எத்தனை நாளுங்க 2 days. அப்ப 11 சைக்கிள் போது என்னது 11 2s என்னது வந்துட்டு உங்களுக்கு 22 days கம்ப்ளீட் ஆயிருக்கு. 22 days வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. அப்ப 22 days கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் 23rd day யார் வருவாங்கன்றத பார்க்கணும். 23rd day யார் வருவாங்க, 23rd day யார் வருவாங்க, கார்த்தி தான் வருவாரு. 23rd day கார்த்தி. இப்ப பேலன்ஸ் எவ்வளவு யூனிட் அவங்க கம்ப்ளீட் பண்ணும், 8 யூனிட் கம்ப்ளீட் பண்ணும். ஆனா கார்த்திக் ஒரு நாள் எவ்வளவு யூனிட் கம்ப்ளீட் பண்ணுவாரு, 7 யூனிட் தான் கம்ப்ளீட் பண்ணாரு. கார்த்திக் ஒரு நாள் எவ்வளவு யூனிட் தான் கம்ப்ளீட் பண்ணாரு, 7. அப்ப இந்த 23rd day நான் வந்துட்டு கார்த்தி வந்துட்டு 7 யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணிருப்பாரு. அப்படி மீதம் என்ன இருக்கும் வந்துட்டுங்க 8 யூனிட்ல 7 யூனிட் போயிடுச்சுன்னா 1 யூனிட் இருக்கும். அந்த 1 யூனிட்டை கம்ப்ளீட் பண்றதுக்கு யார் வந்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் வருவாங்க, ராஜேஷ் வருவாரு. அத வந்து 24th day. 24th day. ஆனா ராஜேஷ் ஒரு நாளைக்கு எவ்வளவு யூனிட் முடிப்பாரு, 5 யூனிட் முடிப்பாரு. ஆனா இப்ப நம்ம கிட்ட பேலன்ஸ் எவ்வளவு யூனிட் தான் இருக்கு, 1 யூனிட் தான் இருக்கு. அப்ப அந்த 1 யூனிட் கம்ப்ளீட் பண்றதுக்கு அவர் வெறுமனே எவ்வளவு நாள் தான் எடுத்துப்பாரு அப்படின்னா 1/5 days தான் எடுத்துப்பாரா. 1/5 days தான் எடுத்துப்பாரு. இவரு 7 யூனிட் முடிக்கிறதுக்கு யாரு வந்துட்டு கார்த்திக் வந்துட்டு ஒரு டே எடுத்துப்பாரு. ஆனா இங்க இருக்கிறது என்ன இருக்குங்க 20 பேலன்ஸ் வந்துட்டு 1 யூனிட் தான் இருக்கு. அப்ப 24th day வந்துட்டு ராஜேஷ் வந்துட்டு ஒரு நாளைக்கு எவ்வளவு யூனிட் முடிச்சிருப்பாருன்னா 5 யூனிட் முடிப்பாரு. பட் பேலன்ஸ் 1 யூனிட் தான் இருக்கு. அந்த 1 யூனிட் முடிக்கிறதுக்கு எவ்வளவு எடுத்துப்பாரு அப்படின்னா 1/5 days தான் எடுத்துப்பாரு. அப்ப டோட்டல் டைம் டேக்கன் என்னவா இருக்கும்னா இங்க ஒரு 22 days கம்ப்ளீட்டா இருக்கு. இங்க கார்த்திக் வந்துட்டு 23rd day ஃபுல்லாவே வேலை செய்யறாரு. அதனால அது ஒரு நாள், இங்க ஒரு 1/5 days. அப்போ ஓரளவு உங்களுக்கு என்ன இருக்கும் 23 1/5 days. 23 என்னதுங்க 1/5 days. I hope you all understand this question. Thank you.